ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப காரசாரமாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி இன்றைக்கி மீன் அவியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் அவியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன மீன் சேர்க்குறோமோ எந்த வகையான மீனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சீலா மீன் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இந்த கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கலவையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ தேங்காய் கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த அவியலுக்கு வந்து மாங்காய் சேர்க்கறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட வந்து ஒரு மாங்காய், ஒரு முருங்கைக்காய், இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து மீனெல்லாம் உடஞ்சி வந்துடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. சூப்பராக நமக்கு மீன் அவியலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக அவிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி